ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டெக் ஆர்க் லேப். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா அசூர் ஏஐ சர்வீஸ் பார்க்க போகிறோம். அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டு ஸ்பீச் எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்ற சர்வீஸ் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம வந்து என்னென்ன கவர் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஏஐ டெக்ஸ்ட் டு ஸ்பீச் சர்வீஸ்னால் என்ன, அப்புறம் அதுக்கு என்னென்ன ப்ரீ ரெக்வஸ்ட் தேவை, அந்த அசூர் காயினட் சர்வீஸை நம்ம எப்படி போர்ட்டலில் க்ரியேட் பண்ணுறது, அப்புறமா அந்த சர்வீஸை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஒரு டெக்ஸ்ட்டை வந்து வீடியோவாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றது ஃபைனலாக வந்து அதோட யூஸ் கேஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வாட் இஸ் அசூர் ஏஐ டெக்ஸ்ட் டு ஸ்பீச் சர்வீஸ் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட்டை கொடுத்துட்டு அந்த டெக்ஸ்ட்டை வந்துட்டு நமக்கு வந்து ஒரு ஆடியோ ஃபைலாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அதுக்கு மைக்ரோசாஃப்டில் வந்துட்டு தி ப்ரொவைடிங் சர்வீஸ். ஸோ அந்த சர்வீஸ் வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு எனி டெக்ஸ்ட் கண்டென்ட்டை வந்து நம்ம ஆடியோ கண்டென்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ மெயினாக எங்கெல்லாம் இது யூஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு வீடியோ மேக் பண்ணுறோம், ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணுறோம் அப்படின்னா, உங்களுக்கு வாய்ஸ் கொடுக்கறதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஏஐ வாய்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி சர்வீஸ், அந்த மாதிரி டாஸ்க்குக்கெலாம் நம்ம இந்த சர்வீஸை யூஸ் பண்ணி ஈஸியாக நீங்கள் டெக்ஸ்ட்டை இன்புட்டாக கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு ஆடியோ ஃபைல் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அதுதான் டெக்ஸ்ட் டு ஸ்பீச் சர்வீஸ்ன்னு சொல்கிறது. ஸோ இப்போ அதுக்கு என்னென்ன ப்ரீ ரெக்வஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்மக்கிட்ட அசூர் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கணும். அப்புறமா சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும்போது நம்ம அதில் போய் போர்ட்டலில் போயிட்டு அந்த போர்ட்டலில் க்ரியேட் பண்ணணும். அந்த சர்வீஸை க்ரியேட் பண்ணோடனே நமக்கு ஒரு சர்வீஸ் கீ கொடுப்பாங்க. அந்த சர்வீஸ் கீயையும் வச்சுட்டு நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோடு இருக்கணும், கோட் எடிட்டர் இருக்கணும். அது கோட் எடிட்டரை யூஸ் பண்ணி நம்ம பைத்தான் கோடை யூஸ் பண்ணி ஒரு டெக்ஸ்ட் ஃபைலை வந்து எப்படி ஆடியோவை கன்வெர்ட் பண்ணுறத பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து எப்படி ஒரு அசூர் காயினட் சர்வீஸ் வந்துட்டு போர்ட்டலில் க்ரியேட் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா portal.com போய்க்கிறோம். நான் portal.com வந்துட்டேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இந்த சர்ச் பாரில் வந்துட்டு அசூர் காயினேட்டிவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு வந்து இது எல்லா சர்வீஸ் லிஸ்ட் ஆகுது. அதில் நான் ஸ்பீச் செலக்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஸ்பீச் சர்வீஸ் வந்துச்சு. நான் இங்கே வந்துட்டு என்னுடைய ரிசோர்ஸ் குரூப் செலக்ட் பண்ணிக்கிறேன். லொக்கேஷன் லெட் இட் பி. நான் வந்துட்டு இங்கே வந்துட்டு ஃபங்க்ஷன் ஏஐ டெக்ஸ்ட் டு ஸ்பீச் சர்வீஸ்னு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து நமக்கு நான் ப்ரைஸிங் டைல் இருக்கும். நான் வந்து ஸ்டாண்டர்ட் எஸ்ஓ கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது எல்லா நெட்ஒர்க்கும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி நான் கொடுக்குறேன். நீங்கள் ஏதாவது செலக்டட் நெட்ஒர்க் கொடுக்கணும், இன்டர்நெட் நெட்ஒர்க் மட்டும் தான் ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஐடென்டிட்டிலாம் நான் டிஃபால்ட்டாக அப்படியே வச்சுக்கிறேன். நீங்கள் இதை ஆன் பண்ணீங்க அப்படின்னா இந்த சர்வீஸை வந்துட்டு இந்த அஷூரில் இருக்கிற வேறு ஏதாவது சர்வீஸ் ஆக்சஸ் பண்ணணும் யூஸிங் சர்வீஸ் அப்ளிகேஷன் அப்படின்னா நீங்கள் இதை ஆன் பண்ணிக்கலாம். நான் இப்போ இதை ஆன் பண்ணல, இதெல்லாம் டிஃபால்ட்டாக வச்சுக்கிறேன். அவ்வளோதான், வெரி சிம்பிள். இப்போ நம்ம வந்துட்டு ஒரு டைம் ரிவ்யூ பண்ணிவிட்டு நம்ம கிரியேட் கொடுத்துடலாம். உங்கள் டெவலப்மெண்ட் டிப்ளாய்மெண்ட் ப்ராசஸ்னு வருது. ரெடி ஆகிடுச்சு சர்வீஸ். நமக்கு போனோம்னா அந்த சர்வீஸ் வந்து கிரியேட் ஆகிருக்கும். நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம அதை கிளிக் பண்ணி இதுதான் அந்த சர்வீஸு. ஸோ இதுதான் அந்த கீஸு. இப்போ நான் வந்து ஒரு கோடு எப்படி யூஸ் பண்ணி இந்த சர்வீஸ் ஆக்சஸ் பண்ணுறதுன்றதை காட்ட போகிறேன். அதுக்கு நான் வந்து ஆல்ரெடி நான் ஒரு கோடு வந்துட்டு ரைட் பண்ணி வச்சுருக்கேன். நான் அந்த கோடை உங்களுக்கு காட்டுறேன். சிம்பிள் கோடை நான் உங்களுக்கு இந்த கோடை வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அந்த கோடு. இந்த கோடில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்த கீ அப்டேட் பண்ணிக்கலாம். என்னுடைய கீ இந்த கீ காப்பி பண்ணிட்டு வந்துட்டு கீ இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா
என்ன ரீஜியன் சொல்லிட்டு நான் ஆல்ரெடி லொக்கேஷன் ஈஸ்ட் யூஎஸ் தான் இருக்குது. ஸோ அதே ஈஸ்ட் யூஎஸ்க்கு கொடுத்துக்கிறேன். அப்புறம் இதுதான் அந்த ஃபங்க்ஷன், பைத்தான் ஃபங்க்ஷனு. இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மெயின் மெத்தடில் இருந்துட்டு நம்ம டெக்ஸ்ட்டு கொடுத்தோம் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார வந்துட்டு என்ன ஃபைலாக சேவ் பண்ணணும் அப்படின்ற நேம் கொடுத்துக்கணும். அப்புறம் இங்கே வந்துட்டு நீங்கள் இந்த வாய்ஸ் நேம் வந்துட்டு தேர் ஆர் 42 வாய்ஸ் நேம் இருக்குது. நீங்கள் எது வேணுனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அது பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோசாஃப்ட் டாக்குமெண்ட்டில் கிளியராக கொடுத்துருப்பேன். இந்த லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இத்தனை டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வாய்ஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், மேல் ஆர் ஃபீமேல் அப்படின்ற மாதிரிக்கு நீங்கள் இங்கே இருக்கிறது மாற்றி கொடுத்தீங்கன்னா அது மாதிரி இந்த வீடியோவில் வந்து வாய்ஸ் சேஞ்ச் ஆகிடும். ஸோ இப்போ நான் வந்துட்டு இது கொஞ்சம் நல்லா டீசெண்டாக இருக்கும், அதனால் இந்த வாய்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். அப்புறம் இந்த லைன் ஆஃப் கோடு தான் வந்து என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட்டை வந்து ஆடியோவாக கன்வெர்ட் பண்ணுறது. இது மைக்ரோசாஃப்ட் எஸ்டிகே. ஸோ அவங்களோட லைப்ரரி ஃபைலை யூஸ் பண்ணி நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். இது முடிச்சதுக்கு உடனே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கன்வெர்ட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு மெசேஜ் பிரிண்ட் ஆகும். இல்லை அப்படின்னா ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா இந்த எரர் எடிட் பிரிண்ட் ஆகும். இப்போ நம்ம வந்து இதை கூட ரன் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், நியூ டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பைத்தான் டெக்ஸ்ட் டு ஸ்பீச். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். WebSocket upgrade field authentication error. Please check the subscription. ஸோ ஐ திங்க் இந்த கீழே ஏதோ பிரச்சனை இருக்குது, நம்ம இந்த கீ ஒரு டைம் வெரிஃபை பண்ணிக்கலாம். சக்ஸஸ்ஃபுல்லாக கிடையாது. ஐ திங்க் அந்த கீ வந்துட்டு நம்ம கரெக்டான கீ கொடுக்கல, ஜென்ரேட் ஆகலை. இப்போ ஜென்ரேட் ஆகிடுச்சு இந்த ஃபைலு. இந்த ஃபைல் எங்கே ஜென்ரேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனுக்கு லொக்கேஷன் நம்ம அதில் ஓப்பன் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா என்னோட நேமில் கொடுத்தீங்கன்னா நமக்கு அந்த ஆடியோ ஜென்ரேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ப்ளே பண்ணிக்கலாம். Welcome back to TechArch Lab. In the last chapter, we covered the fundamentals of Azure and explored the core concepts of serverless computing. Now, it's time to take a deeper dive into setting up your very first Azure Function app. In this chapter, we'll guide you through the entire process, from setting up the environment, creating a post-order HTTP triggered function, and testing it in Postman, to integrating it with the Cakehaven app. By the end of this chapter, you'll be ready to deploy and test your own function with ease. Let's get started. அவ்வளோதாங்க, ஜென்ரேட் ஆயிடுச்சு. இப்போ நான் இதை வந்துட்டு சும்மா மாற்றுறேன். நான் இந்த இன்புட் நேமையும் மாற்றிக்கிறேன். இன்புட் அவுட்புட் வீடியோ ஃபைல் நேமையும் நான் மறுபடியும் இந்த கோடை கிரியேட் பண்ணுறேன். நான் சேவ் பண்ணிக்கிறேன். அப்படி ஜென்ரேட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் இங்கே போய் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் லொக்கேஷனில் இன்னொன்று ஜென்ரேட் ஆகிருக்கும். Welcome back to TechArch Lab. In the last இது பழசு. Welcome to TechArch Lab. வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம சிம்பிளாக வந்துட்டு அஷூர் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி இந்த சிம்பிளான கோடை யூஸ் பண்ணி ஒரு டெக்ஸ்ட் ஃபைலை வந்துட்டு நம்ம ஆடியோ ஃபைலாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இது வந்து அஷூர் சர்வீஸ் வழியா. அதுக்கு ஈக்குவலண்ட்டாக பார்த்தீங்கன்னா பைத்தான்லேயே ஒரு சிம்பிள் லைப்ரரி இருக்குது, அதுவும் நமக்கு வந்துட்டு ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிடணும். ஸோ
இதை நீங்கள் இப்போ இந்த சாம்பிள் கோடு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபியூ லைன்ஸ் இந்த GTDCன்ற லைப்ரரி யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஆடியோ ஃபைலை நம்ம எப்படி டெக்ஸ்ட் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு நம்ம காட்டப்போம். இது கன்வெர்ட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் இந்த கோடை பார்த்தீங்கன்னா Welcome to our amazing YouTube shorts. Enjoy this short video. இப்போ இது நமக்கு வந்துட்டு ஒரு ஃபீமேல் வாய்ஸ் கொடுத்துருப்போம், அதுவும் கன்வெர்ட் ஆயிடுச்சு. இதில் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம மைக்ரோசாஃப்டோட சர்வீஸை யூஸ் பண்ணுறோம். இந்த லைப்ரரி பார்த்தீங்கன்னா சிம்பிள் பைத்தான் கோடே அந்த ஒர்க்கை பண்ணுது. அதனால் இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராஜெக்டில் வந்துட்டு டெக்ஸ்ட்டை ஆடியோவாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த கோடு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வெரி சிம்பிள். ஸோ பைத்தான் லைப்ரரி அவைலபிள் இருக்குது. நீங்கள் இந்த 4 லைன் இந்த 13 லைன் கோடை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக ஒரு டெக்ஸ்ட் ஃபைலை ஆடியோ ஃபைலாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி சர்வீஸ் யூஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம நான் சொன்ன மாதிரி இப்போ ஏதாவது ஒரு கால் சென்டர் அப்ளிகேஷன் நம்ம பில்ட் பண்ணுறோம் அப்படின்னா சப்போர்ட் சென்டர் கால் சப்போர்ட் சென்டர் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அங்கே யூசர் கொஷின் கேட்பாங்க. கொஷின் கேட்குறதுக்கு அந்த கொஷினை டெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு நம்ம வாய்ஸில் வர ஆடியோவை டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு சர்வீஸ் இருக்குது, ஐநூறு சர்வீஸ். நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு. இது ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த டெக்ஸ்ட்டில் நம்மளுடைய கொஷினுக்கான ஆன்சர் ரெடி பண்ணி அந்த ஆன்சர் அகெயின் அனதர் டெக்ஸ்ட், அந்த டெக்ஸ்ட்டை ஆடியோ ஃபைலாக கன்வெர்ட் பண்ணி யூசருக்கு டெலிவரி பண்ணும். ஸோ நம்ம ஒரு கால் சென்டர்கிட்ட ஒரு கொஷின் கேட்குறோம்னா அந்த கொஷின் ஆடியோ டு டெக்ஸ்ட் அண்ட் தென் டெக்ஸ்ட் டு ஆடியோ. ஸோ இந்த டெக்ஸ்ட் டு ஆடியோவில் இந்த சர்வீஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதாங்க இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.